இந்த இகம் 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 என்று வாழ்க்கையை நடத்தும் கலையைத்தான் அற்புதமான 8 படிகளின் மூலமாக பதஞ்சலி விளக்குகின்றார். சத்ய அஸ்தேய பிரம்மச்சரிய பரிக்கிரகாயமாக. அடுத்தது சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம்னா பொதுவா நாமெல்லாம் என்ன நினைப்போம்? உண்மையே பேசுதல். வள்ளுவர் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சத்தியத்துக்கு. வாய்மை எனப்படுவது யாதினின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அற்புதமான விளக்க உரை சத்தியத்துக்கு. தமிழ்ல மட்டும்தான் சத்தியத்துக்கு 3 வார்த்தைகள் உண்டு. வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு அழகான ஒரு 3 வார்த்தைகள் சத்தியத்துக்கு தமிழில் மாத்திரம் உண்டு. வாய்மை, மெய்மை, உண்மை. வாய்மை என்றால் வாயாலே சத்தியத்தை கடைபிடித்தல். மெய்மை என்றால் மெய்யாலே உடம்பாலே சத்தியத்தை கடைபிடித்தல். உண்மை என்றால் உள்ளத்தாலே சத்தியத்தை கடைபிடித்தல். உள்ளத்தால் சத்தியத்தை கடைபிடித்தல் உண்மை. வாயாலே சத்தியத்தை கடைபிடித்தல் வாய்மை. மெய்யாலே சத்தியத்தை கடைபிடித்தல் மெய்மை. சத்தியம் அப்படிங்கிறது வெறுமனே வாயினால் உண்மை பேசுவது மட்டும் கிடையாது. வாயினால் உண்மை பேசுவது மட்டும் சத்தியம் கிடையாது. 3 நிலையாலும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். உள்ளத்தாலே உண்மையோடு இருத்தல் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை தெளிந்த எண்ண ஓட்டத்தோடு வாழுதல். ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்க. உள் ஒன்று நினைக்க வெளி ஒன்று வாழுதல். அப்படி இல்லாம தெளிந்த எண்ண ஓட்டத்தோடு வாழுதல். வாழ்க்கையை பற்றிய தெளிந்த என்ன நினைக்கின்றோம் என்ற ஒரு ஞானம் ஒருத்தரை எப்படி நடத்தணும், ஒருத்தரோட உறவு நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையோட போக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெளிந்த ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை கடைபிடித்தல், நடைமுறைப்படுத்துதல். அதுதான் உள்ளத்தாலே சத்தியத்தோடு இருத்தல். பொதுவா நம்ம எல்லாம் உள்ளத்துல கோபம் இருந்தா தான் உதட்டல சிரிப்பு வரும். நமக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள பார்த்து கொஞ்சம் பெருசா சிரிப்போம். நமக்கெல்லாம் இருக்கிற மன அமைப்பு அப்படி இல்லாம உள்ளுக்குள் என்ன தோன்றுகிறதோ, அதாவது 24 மணி நேரமும் இவரால் நமக்கு என்ன லாபம், இவரால் நமக்கு என்ன லாபம், இவரால் நமக்கு என்ன லாபம், ஒவ்வொருத்தரை பத்தியும் பார்த்து ஒவ்வொருத்தராலும் நமக்கு என்ன லாபம், இவரை எப்படி ஏமாற்றலாம், எப்படி வஞ்சிக்கலாம், இவரிடமிருந்து என்ன பெறலாம்னு திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருப்பதுதான் சுயநல வாழ்க்கை, சுயலாபத்தையே பார்த்தது. அப்படி இல்லாம 2வது விதமான ஒரு உறவு முறை, இவருக்கு நாம் என்ன செய்யலாம், இவரால் நமக்கு என்ன செய்ய முடியும். இது ஒரு வியாபாரம். முதல் விஷயம், இந்த முதலாக இருக்கின்ற இவரால் நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வரும் நினைக்கிறது கொடூரத்தன்மை. 2வதா இருக்கிறது இவருக்கு நாம் என்ன செய்யலாம், இவர் நமக்கு என்ன செய்வார், இது வியாபாரத்தன்மை, ஓரளவு நல்லது. 3வதாக வருது இவருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், இது 3வது தன்மை. இந்த முதல் தன்மையில் இருப்பவர்களுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு வினாடி கூட வராது. இவரால் நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வரும், ரத்தத்தை உறிஞ்சுதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மற்றவர்களால் நமக்கு என்ன அப்படின்றத மட்டும்தான் யோசிப்போமே தவிர, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மால் இவருக்கு நடக்குமான்னு நினைக்க மாட்டோம். இது ஒரு விதமான மன அமைப்பு. அடுத்தது, நம்மாலும் ஏதாவது செய்யப்பட வேண்டும், இவராலும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும்ன்றதான் வியாபாரத்தன்மையுடைய மன அமைப்பு. அது பரவாயில்ல, வியாபாரத்தன்மையுடைய மன அமைப்பு கூட தவறு இல்லை, சமுதாய அளவில் நல்லது. ஆனா முழுக்க முழுக்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மன அமைப்பு, நம்மால் என்ன செய்ய முடியும், நம்மால் என்ன செய்ய முடியும் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த உண்மை நமக்குள் பொங்க ஆரம்பித்து விடும். உள்ளத்திலே சத்தியத்தை கடைபிடித்தல்,
உள்ளத்திலே சத்தியத்தை கடைபிடிக்கின்ற அந்த உண்மை நமக்குள் மலர துவங்கிவிடும். அடுத்தது வாயினால் சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்மை. வாய்மையை பற்றி உங்களுக்கு ஜாஸ்தி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாய்மையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நாம் நினைப்பதை நினைத்தவாறே வெளிப்படுத்துதல், மற்றவர்களுடைய வார்த்தைக்கு நாம் ஒரு பொருள் சொல்லாமல், மற்றவர்களுடைய வார்த்தையை நாம் திரிக்காமல், நாம் நினைத்ததை நாம் வெளிப்படுத்துதல், மற்றவர்கள் நினைத்து சொல்கின்ற பொருளை அதே பொருளில் ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் வாய்மை. ஒரு சின்ன கதை வாய்மையை பற்றி. இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய விவசாயி, பஞ்சாப்ல விவசாயி என்ற ஒரு விவசாயி, அவருக்கு ரொம்ப அகங்காரம். தனக்கு மிகப்பெரிய நிலம் இருக்கிறதா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க ஒரு அமெரிக்க நாட்டு விவசாயியை சந்திக்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் யாருக்கு எவ்வளவு நிலம் இருக்கு, யார் என்ன விவசாயம் பண்றார்கள் அப்படின்றத பத்தி ஒரு பரஸ்பர நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. நம்ம பஞ்சாப் விவசாயி திரும்ப திரும்ப தன்னுடைய பெருமையே பறைசாத்திட்டு இருந்தார், தன்னுடைய பெருமையை பத்தியே சொல்லிட்டு இருந்தார். எங்க ஊர்ல 5-6 ஓடுது, எங்க ஊர்ல இந்த மாதிரி 3 போகம் விவசாயம் பண்றோம், எல்லா பெருமையும் சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்க நாட்டு விவசாயி ஒன்றும் ஜாஸ்தி பேசல, ரொம்ப எளிமையா இருந்தார். மெதுவா பஞ்சாப் விவசாயி கேட்டாரு. பஞ்சாப் விவசாயி தன்னுடைய நிலத்தை அறிமுகப்படுத்தி கொண்டார். தனக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு. அமெரிக்க நாட்டு விவசாயி கேட்டார், அப்பா உனக்கு எவ்வளவு நிலம் இருக்கு? நம்முடைய பஞ்சாப் விவசாயி சொன்னாரு, நிலமா வீட்டுக்கு முன்பக்கமா ஒரு 10 ஏக்கர், வீட்டுக்கு பின்பக்கமா ஒரு 10 ஏக்கர் இருக்கு. பஞ்சாப்ல 20 ஏக்கர் பெரிய விஷயம். ரொம்ப பெருமையோட சொன்னார், முன்பக்கமா ஒரு 10 ஏக்கர், பின்பக்கமா ஒரு 10 ஏக்கர். இவர் உடனே அமெரிக்க விவசாயி கேட்டார், உனக்கு எவ்வளவா நிலம் இருக்கு? அமெரிக்க விவசாயி சொன்னார், எனக்கா, காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு என்னுடைய டிராக்டர்ல ஏறுவேன், அப்படியே ஏறி ஆரம்பிச்சேன்னா போகும் 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 போகும், சாயந்தரம் சூரியன் சாயும் பொழுதுதான் என்னுடைய நிலத்தோட எல்லைக்கே போய் சேர முடியும். பஞ்சாப் விவசாயிகள் தாங்க முடியல. உடனே சொல்றாரு, ஓ அப்படியா, நான் கூட கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஓடாத டிராக்டர் வச்சிருந்தேன். அமெரிக்க விவசாயிகளுடைய நிலத்தோட அகலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் அவருடைய டிராக்டரை குறை சொல்லுச்சு. நீ வச்சிருக்க மாதிரியே ஓடாத ஒரு டிராக்டர் நானும் வச்சிருந்தேன். எந்த பொருளில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதோ அதே பொருளில் இதை ஏற்றுக்கொள்ளாமல் வார்த்தையை திரித்தல், இந்த வார்த்தையை திரித்தல் அப்படிங்கிறதான் பொய்மை. வார்த்தையை திரிக்காமல் ஒரு பொருளை சொன்னா இன்னொரு பொருளை எடுத்துக்காம சொல்லப்படுகின்ற பொருளிலேயே சொல்லப்படுகின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கான பதிலையோ அல்லது விளக்கத்தையோ அளிப்பதுதான் வாய்மை. நாம் சத்தியத்தை பேசுவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைக்கும் நேரடியான பொருளை எடுத்துக் கொள்வதுதான் வாய்மை. நாம மட்டும் சத்தியத்தை பேசிட்டு மற்றவங்க பேசுற வார்த்தைகளுக்கு என்ன வேணா பொருள் சொல்றது வாய்மை கிடையாது. அடுத்தது மெய்மை. மெய்மை ஒரு அற்புதமான விஷயம். மெய்மைனா மெய்யினாலே சத்தியத்தை கடைபிடிப்பது. இது ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மெய்மை அப்படிங்கிற ஒன்னே ஒன்று இருந்தா போதும், வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். மெய்மை தவறும் பொழுதுதான் வாழ்க்கையில் எல்லாமே துவங்க ஆரம்பிக்கும். எல்லா துக்கங்களுக்கும் அடிப்படை மெய்மை தவறுதல் தான். மெய்மைனா மெய்யினாலே உடம்பாலே சத்தியத்தை கடைபிடித்தல். உடம்பாலே சத்தியத்தை கடைபிடித்தல்னா என்னன்னா, எந்த வாழ்க்கை நமக்கு உகந்த வாழ்க்கை, எந்த முறைப்படி வாழ வேண்டும் நமக்கு
தெரியுதோ அந்த முறைப்படி வாழ்கின்ற தைரியம் தான் மெய்மை. அந்த முறைப்படி வாழ்கின்ற தைரியம் தான் மெய்மை. நமக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், நம்மளால அதுதான் செய்ய முடியுன்ற தெளிவு இருக்கும். ஆனா நம்முடைய தாய் தந்தையருக்காக இன்ஜினியர் ஆனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையே பொய்மையாக மாறிவிடும். நாம் எதை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, இந்த உடலால் நாம் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்காக மட்டும் நம்முடைய உடலை செலவிடுதல். மெய்யினாலே நாம் சத்தியம் என்று நினைக்கின்ற ஒன்றை மட்டும் வாழ்வது மெய்மை. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்காக, மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும் சர்டிபிகேட்ஸ், மற்றவர்கள் நமக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம், ஆஹா நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர் அப்படின்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையின் போக்கையே நாம் மாற்றுகிறோம். மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்கின்ற வார்த்தைகளுக்காக, மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும் அங்கீகாரத்திற்காக நம்முடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றுவதற்கு நாம் தயங்குவதில்லை. அதான் பெரிய பிரச்சனை. உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா துக்கங்களுக்குமான அடிப்படை காரணம் இந்த மெய்மை இல்லாததுதான். நமக்கு எது சத்தியம் சரின்னு தெரியுதோ அதன்படி முழுமையாக வாழ்கின்ற தைரியம் தான் மெய்மை. ஒரு சின்ன நிகழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி. இந்த ஒரு நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், மெய்மையினுடைய சத்தியம் புரியும். அவர் மரணப்படுக்கையில் இருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானி, கடந்த யுகத்தின், கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானி. இன்னமும் அறிவியல் உலகத்துல, முக்கியமா பிசிக்ஸ் ஃபீல்டில் அவரை தாண்டி யாரும் போக முடியல. இன்னமும் அவர் தான் ஒரு தலைமை பதவியில் இருக்கார். அவர் இல்லை, ஆனா அவருடைய கொள்கைகள், அவருடைய கருத்துக்கள் தான் இன்னமும் உயிரோட இருக்கு. ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி மரணப்படுக்கையில் இருக்கார். அவரை சுற்றி இருந்த அவருடைய சீடர்கள், இளம் விஞ்ஞானிகள் அவரை கேட்கிறாங்க, ஐயா நீங்க அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா எந்த மாதிரி பிறக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நினைச்சாங்க அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு நினைப்பார் அப்படின்னு, வேற ஏதாவது சொல்ல போறாருன்னு நினைச்சாங்க. அவர் எதையுமே சொல்லாம ரொம்ப அதிர்ச்சிகரமா, அடுத்த பிறவின்னு எனக்கு ஒண்ணு இருந்தா நான் ஒரு பிளம்பரா பிறக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. பிளம்பர்னா குழாய் வேலை செய்யறது, மரத்தச்சு வேலை, இந்த மாதிரியான பிளம்பிங் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் செய்யற பிளம்பரா பிறந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏங்கய்யா உங்களால உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியை பார்க்க முடியலையா? விஞ்ஞானியா பிறந்து புகழ்பெற்ற நீங்கள் ஏன் பிளம்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், வாழ்க்கை முழுவதும் சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பிளம்பரா வாழணும் தான் கனவு கண்டேன். ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் வேலை செஞ்சுட்டு மீதி நேரம் எல்லாம் இனிமையா ஆடி பாடி சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும்ன்ற கனவு கண்டுட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே பிளம்பரா ஆகணும்னா எனக்கு ஒரு கனவு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் வேலைக்கு போன இடத்துல என்னுடைய முதலாளி என்னை அடித்தார். அதனால அத்தனை தப்பிச்சு ஓடி வந்து படிக்க துவங்கினேன். இந்த விஞ்ஞானிகளுடைய மத்தியில வாழ துவங்கியதால அவங்கள பார்த்து 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 நானும் படித்து விஞ்ஞானியாகி என்னென்ன சாதிக்கணுமோ அத்தனையும் சாதிச்சுட்டேன். இப்போ இந்த விஞ்ஞானிய மாறினது மூலமா அளவில்லாத புகழையும், அளவில்லாத பொருளையும், அளவில்லாத ஒரு சமூக அந்தஸ்தையும் அடைந்தேன். இது மூன்றையுமே அடைந்தாலும் கூட, இது அத்தனையும் நடந்தாலும் கூட, புகழ், பணம், சமூக அந்தஸ்து வந்துவிட்டது என்றாலும் கூட என்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டதை உணர்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த மூன்றையுமே அடைந்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையே இழந்து விட்டேன். அதனால இன்னொரு முறை பிறவி இருந்தால் என்னுடைய வாழ்வை நான் நினைத்தது போல் வாழ்கின்ற
ஒரு சுதந்திரத்தையும் வாழ்ந்தேன் என்கின்ற ஒரு திருப்தியும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பெரிய விஷயம் நினைச்சு இப்ப ஓடிட்டு இருக்கோமோ, பணம், புகழ், சமூக அந்தஸ்து, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். நாம எதை நோக்கி ஓடுறோமோ அது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் தான் புரியும் வாழ்க்கையில சாரம் இல்லைன்னு. அது கிடைக்கிற வரைக்கும் புரியாது. அது கிடைக்கிற வரைக்கும் புரியாது. கிடைச்ச பிறகுதான் தெரியும் அதுல சாரம் இல்லைங்கிறது. அது கிடைச்சதுனாலதான் அவர் சொல்றாரு, ஆஹா கிடைத்த பிறகுதான் புரிகின்றது, அதில் சாரம் இல்லை. நான் நினைத்த மாதிரி வாழ்ந்திருந்தாலாவது வாழ்ந்தோங்கிற திருப்தி இருக்கும் அப்படின்றாரு. ஒரு அழகான ஒரு பொன்மொழி ஒன்று சொல்றாரு. வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியை அடைந்து விட்டோமானால் நடுத்தெருவில் ஒரு சாதாரண பிளாட்பாரத்தில் செத்தா கூட பயமில்லாமல் வாழ்ந்தோம் அப்படிங்கிற திருப்தியோடு உடலை விட்டு விலகி மரணம் அடையலாம். அப்படி இல்லாம வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாம எத்தனை சம்பாதித்திருந்தாலும், எத்தனை புகழ் பெயர் அடைந்திருந்தாலும், எத்தனை நடந்திருந்தாலும், வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாம இருந்தோம்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஸ்டேட்டஸ் ஹாஸ்பிட்டல்ல செத்தாலும் வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாம இழுத்து இழுத்துதான் மரணம் அடைய வேண்டியது. ஒருவன் எந்த விதத்திலே மரணம் அடைகின்றானோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்த விதத்தில் அவன் வாழ்ந்திருக்கிறான். மரணம் அடைகின்ற போக்கு அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய போக்கை நமக்கு காட்டிவிடும். பூரணமான திருப்தியோடு வாழ்ந்திருந்தானால் பூரணமான திருப்தியோடு அவன் உடலை விட்டு விலகுவான், மரணம் அடைவான். பூரணமான திருப்தி இல்லாம ஒரு மந்தத்தன்மையோடு வாழ்ந்திருந்தானால் அதே மாதிரி அரையும் குறையுமாக இழுத்துக் கொண்டுதான் அவன் மரணத்தை அடைவான். நாம உணர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாம தெரிஞ்ச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வாழ்வில் அடையப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொருள் வாழ்ந்தோம் என்கின்ற ஒரு திருப்தி. வாழ்ந்தோம் அப்படிங்கிற திருப்தி தான் நம்ம வாழ்விலே சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய பொருள், வேற ஒண்ணுமே கிடையாது. மீது எதை சாதித்திருந்தாலும் எதை அடைந்திருந்தாலும் அது உடன் வராது. ஆனா வாழ்ந்து முடித்து விட்டோம் அப்படிங்கிற திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய உணர்வையே முழுமையாக மாற்றி ஒரு மிகப்பெரிய ஆனந்த நிலைக்குள் கொண்டு செல்லும். இந்த வாழ்ந்தோம் அப்படிங்கிற திருப்தி நமக்குள்ள வரும்பொழுதுதான் நாம் சுகம், திருப்தி, ஆனந்தம் என்கின்ற வார்த்தைகளுடைய உள் அர்த்தத்தை உணர முடியும். அது இல்லாம வாழ்ந்தோங்கிற திருப்தி நமக்குள்ள வரலன்னா நாம என்னதான் ஆனந்தப்படுறதா நாமளே நினைச்சிட்டாலும் ஆனந்தப்படுவதாக நாமே நினைத்துக் கொள்வோமே தவிர ஆனந்தத்தை அடைய முடியாது. அவரு 2 போருக்கு இடைப்பட்ட காலம் அமைதி காலம் கிடையாது. 1990 ஒரு போர் முடியுது, 91 இன்னொரு போர் ஆரம்பிக்குதுன்னா 90க்கும் 91க்கும் இடைப்பட்ட காலம் அமைதி காலம் கிடையாது. இன்னொரு போருக்கு தயாராகிற நேரம். அதே மாதிரி 2 துக்கங்களுக்கு இடைப்பட்ட காலம் ஆனந்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில 2 துக்கங்களுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம சுகம்னு நாமளே சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். 2 துக்கங்களுக்கு இடைப்பட்ட காலம் சுகம் கிடையாது, ஆனந்தம் கிடையாது. அது இன்னொரு துக்கத்துக்கு நீங்க தயாராகிற காலம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 2 வியாதிக்கு இடைப்பட்ட காலம் ஆரோக்கியம் கிடையாது, இன்னொரு வியாதிக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கிற காலம், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படிங்கிற திருப்தி வரும் பொழுதுதான் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை சாதித்தோம், எதன்படி வாழ வேண்டும் என்று நினைத்தோமோ அதன்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற திருப்தி வரும் பொழுது மட்டும்தான், அதை சாதிக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய மன அமைப்பிலே ஆனந்தம் அப்படிங்கிற விஷயத்தோட உணர்வை, அனுபவத்தை உணர முடியும். அது இல்லாத வரை ஆனந்தத்தை உணர முடியாது. மெய்மை அப்படின்னா நாம் நினைத்த விதத்திலேயே நம்முடைய உணர்வுக்கு சத்தியம் என்று நினைக்கின்ற அதே முறையிலேயே வாழ்க்கையை வாழுகின்ற தைரியம்.